மதச்சார்பின் மேல் பெற்றுக்கொண்ட வேட்பாளராக உங்கள் ஆதரவை வேண்டி அவர் நிற்கிறார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரா இங்கு நிற்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் விஜய் வசந்த் பத்தி சொல்லணும்னா, எனக்கு வரும் ரிப்போர்ட்டுகளை கன்னியாகுமரி எம்பி விஜய் ரொம்ப நல்லா செயல்படுறார், தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்னு சொல்றாங்க. அப்ப என் மனசுல என்ன தோணும்னா, தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா? யாருடைய மகன்? உழைப்பால் உயர்ந்திருக்க எப்படியெல்லாம் அயராது உழைத்தாரோ, நாங்குநேரி மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இதே கன்னியாகுமரியிலே மக்களால் தங்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய வாரி வழங்கும் குணத்தால இன்னைக்கும் நம் நெஞ்சங்கள்ல நிறைந்திருக்கக்கூடிய வசந்த்குமார் அவர்களுடைய மகனாச்ச உங்களுக்காக உழைக்க அவர் கன்னியாகுமரியில் மீண்டும் களம் காணுகிறார். கடந்த தேர்தலை விட இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைக்கணும். திருநெல்வேலியில போட்டியிடுகிற வழக்கறிஞர் ராபர்ட் புரூஸ் மாவட்ட காங்கிரஸ் தலைவரா மட்டுமல்ல, பக்கத்து மாநிலங்களுக்கும் போய் காங்கிரஸ் கட்சியை வளர்த்த பெருமைக்குரியவர். தென்னிந்திய திருச்சபை சமூக தொண்டும் ஆட்சி வரக்கூடியவர். இவங்களுக்கு நீங்க அளிக்கிற வாக்கு என்பது உங்க தொகுதிக்கான எம்பிய தேர்வு செய்யறதுக்காக மட்டும் இல்ல, நீங்க அளிக்கிற வாக்கு தான் இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வருவதை உறுதி செய்ய போகுது. பிரதமர் பொறுப்புல உட்கார வைக்க போகுது. தமிழ்நாட்டை மதிக்கிற, தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமர் ஆகணும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம். அந்த மாநில மக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க. சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம எம்பிக்கள் குழு போய் பார்த்தப்போ தாய்மார்கள் கதறினாங்க. அதெல்லாம் மறக்க முடியும். அதனாலதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழற, ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க. அத மனசுல வச்சு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவுக்காக நீங்க வாக்களிக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இப்ப அடிக்கடி வர வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே, வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க? 2 இயற்கை பேரிடர் அடுத்தடுத்த தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்குச்சு. பிரதமர் மோடி அவர்களை ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா? இல்லையே. நிதிதான் தரல. ஓட்டு கேட்டு வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொன்னீங்களா?
ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை, தர வேண்டியதை, உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்க செயல்பட்டோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு, ஐபி, ஏவாவேலு, KKSSR, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், உதயநிதி ஸ்டாலின், கீதாஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, மனோ தங்கராஜ் எல்லோரும் இங்கே அனுப்பி வச்சோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க, தொற்று நோய் எதுவும் வராமல் தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தலைமையில் 2500க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த உத்தரவிட்டேன். அதேபோல் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை களத்திற்கு அனுப்பி வைத்தேன். தமிழ்நாட்டோட மொத்த அமைச்சர்களும் இங்கே வந்து தங்கி நிவாரண பணிகளை ஈடுபட்டாங்க. மக்களோட மக்களா கூடவே இருந்து ஆறுதல் சொல்லி என்ன தேவைகள்னு கூடவே இருந்து வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. ஏன், நானும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினேன். கடந்த பிப்ரவரி 25 அன்று தூத்துக்குடி நடந்த நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 38,614 பேருக்கு 118 கோடியே 87 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின கைதான் இந்த கை. ஒன்றிய அரசு கிட்ட என்ன கேட்டோம்? மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு 2 இயற்கை பேரிடர்களுக்கான இழப்பீடு, மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். தொடர்ந்து கேட்கிறோம். தந்தாங்களா? இல்ல. நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். எப்படி கவர்னர் மூக்கறுப்பு பட்டு வெட்கம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் இன்னும் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதேபோல் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம். சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்கன்னு நீதிமன்றம் போனோம். பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம். இப்போ நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும். பாஜக எத்தகைய ஓர வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு. ஓர வஞ்சனை மட்டுமா பண்றாங்க? நிதியையும் தராம நம்ம மக்களை ஏளனம் வேற பண்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பேசுறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம். மாநில அரசு மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏளனம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம். அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறது தான் அரசனுடைய கடமை. அதை கேட்கிறது மக்களுடைய உரிமை. மக்களாட்சிகளை மக்களையே ஆமதிச்ச போதே உங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க, அப்ப தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆட்சி இருக்கு, பதவி இருக்குன்னு பாஜகவிட என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா? அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா
இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்களா? தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கிறேன், அதை இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்காக உங்கள் தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம 10 ஆண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க? ஆனா எங்க வரி பணத்துல ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது. அதை கேட்கிறோமே, அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கும் வாயாலேயே வட சுடுவீங்களா? பிரதமர் மோடி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்ச கட்சி அல்ல, ஆனா ஆட்சிகள்ல பங்கேற்ற கட்சி. நாங்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா? பட்டியல் போடட்டுமா? இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவுல 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும். 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு 100 ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது. அந்த கனவை நினைவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னையில் அமைச்சோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளை நம்ம கூட்டணி ஆட்சியில தான் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் செஞ்சு முடிச்சோம். உரகடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்வு, புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 1650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் முதலவாயில் பறக்கும் சாலை, 2427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டம், நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட்வார் வரி நீக்கம், 908 கோடி ரூபாய் செலவில் நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, தமிழ்நாட்டில் இருக்க மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்து அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி, 1828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், கரூர் ஈரோடு சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, துறைமுக விரிவாக்க பணிகள்,
சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவ அந்த காலகட்டத்தில் உருவாக்குச்சு. இன்னும் நிறைய இருக்கு. இவை அனைத்தும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதல்ல திமுக கொண்டு வந்த திட்டங்கள். இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்லுங்கன்னு தான் நான் பிரதமரை மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். அது உங்களால முடியல. ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்கள மாதிரி வெறுத்த வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது. மாண்புமிகு மோடி அவர்களே, நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்க கண்களை நம்பாது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க? மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமையணும் அறிவிச்சீங்களே, நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான். அறிவிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 10 ஆண்டுகள் ஓடிடுச்சு. உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்தோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா? அதே மதுரையில நூலகம் அறிவிச்சோம், ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம், சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம். 3 ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம். இன்னைக்கு மதுரையில கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாணவ மனைவிகள் அவரது அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.